ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி வீடியோவில் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஹாரர் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு ஹாரர் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பர்சன் எனக்கு இனிமேல் இந்த வீடே வேணாம், இந்த ஸ்டேட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காரு. அப்படி என்ன அவரோட லைஃப்பில் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல். என் நேம் அருண். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும். இப்போது ஹாரர் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இந்த கதை 7 வருஷத்துக்கு முன்னாடி கனடாவில் நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ கனடானா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அட் த சேம் டைம் அந்த லொக்கேஷன் வந்து கண்ட்ரி வந்து ரொம்பவே பெருசு. ஸோ ஒரு வீட்டில் ஒருத்தர் இல்லைனா 2 பேர் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருப்பாங்க. நம்ம ஸ்டோரியில் வரக்கூடிய இந்த நபரும் ஒரு வீட்டில் தனியாக இவர் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்குலாம் யாருமே கிடையாது. ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து தன்னை வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக வெளியே போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ டோருக்கு வெளியே ஒரு சின்ன பேக்கெட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் யார் இந்த விஷயத்தை இங்கே விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் ட்ரைவ்னா யாராச்சும் கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நோட் இருக்கான்னு பார்க்குறாரு. அந்த மாதிரிலாம் நோட் யாருமே இல்லை. பக்கத்துலலாம் யாருமே அங்கே நிற்கல. ரொம்பவே பிளாங்காக இருக்குது அந்த ரோடே. இவருக்கு இது யாராச்சும் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுற அதே ஒரு விஷயத்தை தான் இவரும் பண்ணுறாரு. அந்த பென் ட்ரைவை உள்ளே எடுத்துகிட்டு வந்து தன்னோட பிசியில் உள்ளே போட்டு பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பிக்சர்ஸ், ஒரு 30 to 50 பிக்சர்ஸ் இருக்குது. சரி எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு முதல் பிக்சர் அவர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த கனடாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், பார்க்கு, அந்த மாதிரியான ஒரு ரோடு, மால், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஃபோட்டோஸ் வருது. முதல் ஃபோட்டோ, 2வது ஃபோட்டோ, 4வது ஃபோட்டோ பார்க்குறப்போ இவருக்கு என்ன 4வது ஃபோட்டோ என்ன இருக்குன்னா, ஒரு மார்க்கெட் பிளேஸு, நிறைய பேர் மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ பார்க்குறாரு. பட் அந்த இடத்துல டக்குனி இவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுது. என்னன்னா அந்த ஃபோட்டோவில் இவரும் நின்றுட்டுருக்காரு. ஸோ கனடா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, இந்த மார்க்கெட்டுக்கு தான் நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ இது ஒரு கோஇன்சிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிக்சர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அதே நாளில் இன்னொரு ஃபோட்டோ அவர் இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபோட்டோவை நோட்டீஸ் பண்ணுறாரு. இன்னும் ரொம்ப க்ளோஸாகவே அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப நம்ம பக்கத்தில் இருந்தால் இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. பட் இவர் அந்த ஃபோட்டோகிராஃபரை அப்போ பார்க்கல. அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் பார்க்குறாரு. எல்லா ஃபோட்டோஸ்லையுமே இவர் இருக்கிறாரு வெவ்வேறு லொக்கேஷனில். அந்த நாள் முதல் நாள் அவர் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாரோ அந்தந்த இடத்துலலாம் அவரை பின்தொடர்ந்து அவரை ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. அடுத்தடுத்த ஃபோட்டோ இப்போது ரொம்ப ஷாக்கிங்காக இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோட ஃபோட்டோ நைட் டைமில் அவரோட வீட்டுக்கு அந்த லிவிங் ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்போது வெளியேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி இருக்கும். அந்த ஃபோட்டோவை ஒரு 20வது ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோ வருது. அதுக்கு அடுத்து சரி இதுக்கப்புறம் என்ன இருக்குது, யாரோ நம்மளோட நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தா இந்த ஃபோட்டோ ரொம்பவே ஜூம் இன் பண்ணி அந்த லிவிங் ரூமில் இவர் அவரோட சோஃபாவில் அந்த நைட் ட்ரெஸ்ஸில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிக்சரு அடுத்த பிக்சர் வருது. இது பார்த்தோன்னே தான் இவருக்கு கொஞ்சம் பயம் வருது. என்னடா யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, இது ஏதாவது திருடன் அந்த மாதிரி ஏதோ ஒரு மிரட்டல் அப்படியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிக்சர் பார்க்கும்போது ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரீசன், வீட்டுக்குள்ளே அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரோ அந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டைனிங் ரூமில் அவர் இருக்கிற மாதிரி, ஹாலில் இருக்கிற மாதிரி, பெட்ரூமில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. ரொம்ப கிளியராக பிக்சர் இருக்குது. லைக் ஒரு ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்த மாதிரி. பட் அவர் வீட்டுக்கு வெளியே நின்று தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே ரொம்பவே இருட்டாக இருக்கும், வீட்டுக்குள்ளே லைட் போட்டு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃப்ளாஷ் கூட தேவையில்லை. ரொம்ப பக்காவாக ஜூம் பண்ணி ரொம்ப நிதானமாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது எல்லாமே முதல் நாள் நைட் நடந்திருக்கு, அந்த ஈவினிங் டைம் போல் நடந்திருக்கு. இது எதுவுமே இவருக்கு தெரியல. நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளை ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயமே இந்த ஃபோட்டோ பார்த்து தான் அவருக்கு தெரியுது. அடுத்த ஃபோட்டோ போகிறாரு. ஒரு 25வது ஃபோட்டோ, 30வது ஃபோட்டோ போகும்போது இப்போது ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ரீசன், அந்த ஃபோட்டோ தன்னோட வீட்டுக்குள்ளே இருந்து எடுத்த மாதிரி இருக்குது. அந்த ஹால்வேல, டைனிங்கில் எல்லாமே. ஸோ இவர் தூங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. இப்போது லைட் ஆஃப் பண்ண நிலையில தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நைட் டைமில் இவர் தூங்க போயிட்டார், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டார். அப்போ தான் அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இவர் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு சின்ன சின்ன பிளேசஸையுமே ஃபோட்டோ எடுத்து அந்த யூஎஸ்பி அந்த பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருக்காங்க. கடைசிக்கு முன்னாடி ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ தன்னோட பெட்ரூமில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. அந்த பெட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க. கடைசி ஃபோட்டோ, அடுத்த ஃபோட்டோ என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஆல்மோஸ்ட் அவர் கையெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அந்த பிளட் சில்லிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறாரு. அடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சிம்பிளாக ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அதை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. என்னென்னா,
அந்த வீட்டோட ஆல்டர்னேட் கீயை என்றைக்குமே அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த டோர் மேட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வச்சுட்டு போகாதீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டை எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படித்ததுக்கப்புறமா அவர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற ஒரு ஸ்டேட்டுக்கே போயிட்டாரு. ஸோ இதுதான் கனடாவில் நடந்த அந்த ரியல் இன்சிடெண்ட். ஸோ இது படிக்கும்போது எனக்கே வந்துட்டு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நம்ம ஊரில் நடந்திருந்தால் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.